Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய யோனோ SBI ஆப்ல நம்ம UPI ஐடி வழியாக ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய யோனோ SBI ஆப்பை உங்களுடைய எம்பினை என்டர் பண்ணி நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய யோனோ SBI ஆப்பை நான் வந்து என்னுடைய எம்பினை என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பேஜ் இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க யோனோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய யோனோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இதுல யோனோ பே சொல்லிட்டு இருக்கு. யோனோ பே வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க யோனோ பே கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க UPI சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த UPI அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த UPI ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல இப்போ UPI ஐடி அல்லது நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. UPI ஐடி நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஐகானை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் UPI ஐடி சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து நீங்க யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களுடைய UPI ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய UPI ஐடி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு பிறகு இப்போ மேல வந்து பாருங்க இப்போ அதுக்கு பக்கத்துல வெரிஃபை சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. வெரிஃபை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்றேன். வெரிஃபை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ வந்து அவங்களுடைய கான்டாக்ட் வந்து வந்துரும். இப்போ அந்த UPI ஐடிக்கான கான்டாக்ட் வந்து வந்துரும். அவங்களுடைய நேம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கான்டாக்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பே கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அந்த மணியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த மணி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபீஸ் என்டர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழ ஆட் எ நோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்களோ அந்த ரீசனை வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஷாப்பிங் பில் சொல்லிட்டு நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ வந்து பாருங்க சூஸ் அக்கவுண்ட் டு பே வித்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேஞ்ச்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பேங்க் அக்கவுண்ட் நேரா அந்த சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படினா இப்போ நீங்க வந்து உங்களுடைய யோனோ SBI ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பே கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணிட்ட பிறகு பேயிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கான UPI பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான UPI பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணி அப்படினா பேயிங் சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம UPI ஐடி வழியாக நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு UPI ஐடி வழியாக மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.